ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாப்பா வந்து 8 மணிக்கு இன்றைக்கி எழுந்துட்டாங்க. எழுந்ததுமே ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு நாங்கள் டெரஸ் கூப்பிட்டு வந்தாச்சு. டெய்லியுமே வந்து பாப்பா வந்து டெரஸ் கூப்பிட்டு வந்துடுவோம். ஏன்னா சன் எக்ஸ்போஷர்லாம் பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே நீடட்ன்றதுனால நாங்கள் வந்து டெரஸ் கூப்பிட்டு வந்துடுவோம். ஸோ நிறைய எனக்கு வந்து வீடியோஸில் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறையவே வருது எனக்கு. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது. என் நியூ வீடியோஸ்லாம் நிறைய எடுக்க வைக்குது. ஸோ யார் யார் கமெண்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே நன்றி. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே படிப்பதற்கு. நிறைய ரிப்ளைவும் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நீங்கள் அதை லைக்கும் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம நிறைய பேர் வந்து சட்னி ரெசிபி வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதில் எப்படி ஹெல்த்தியான சட்னி ரெசிபி வந்து குழந்தைங்க கொடுக்கலான்றதான் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் எனக்கு வந்து சின்ன வெங்காயம் 4-5 எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பூண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து நீங்கள் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, அதனால் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கீ ஆட் பண்ண சட்னி டேஸ்ட் இருக்கிறதுனால நான் கீ ஆட் பண்ணல, கடுகு எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஜீரகம் நல்லாவே பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக வந்து வதக்க வேண்டாம், ஏன்னா சட்னி நம்ம வந்து பிளெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து மொத்தமாகவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிரேவி பண்ணுற ரெசிபி பண்ணாலும் நம்ம வந்து தனித்தனியாக ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணணும். சட்னின்றதுனால நம்ம மொத்தமாக போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்கள் குழந்தைங்க தாராளமாக நீங்கள் இஞ்சி கொடுக்கணும். ஏன்னா வயிற்றில் இருக்க புண்ணு எல்லாமே வந்து அந்த இஞ்சியும் வந்து குணப்படுத்தும். அதுக்குன்னு ரொம்பவே கொடுக்கக்கூடாது, லிமிட்டாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து வயிறு வலிலாம் வரும். ஸோ இது கூட வந்து குருமிளகு வந்து 3 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகு இருக்குன்றதுல மிளகு ஆட் பண்ணுறேன். ஸோ இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா வந்து நம்ம வந்து ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா வந்து பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். நல்லா வந்து நைஸாக பிளெண்ட் பண்ணுங்கள். சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம் தான், ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். இந்த சட்னி வந்து நீங்கள் வந்து 10+ மந்த் இல்லை 7+ மந்த்லேருந்து நீங்கள் கொடுக்கலாம். ஒன்றுமே ஆகாத குழந்தைங்களுக்கு. நல்லா குறைன்னு இல்லாமல் எந்த ஒரு மிளகு கூட வந்து திப்பி எதுவுமே இல்லாமல் நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றுங்க, தண்ணி ஊற்றாமல் இருக்காதீங்க. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஹாட் வாட்டரில் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மினி இட்லி தான் எடுத்திருக்கேன். இந்த வீட்டில் அரைச்ச இட்லி தான், சொட மாவில் எதுவுமே போட மாட்டேன். குழந்தைங்களுக்கு பார்த்து நான் செய்கிறேன் நான். ஸோ இட்லி பெரிய பொண்ணுக்கு இதுதான் கொடுத்தேன். ஸோ வாங்க பாப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பாப்பாவுக்கு கொடுக்க போயிடலாம். இதுக்கு வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்துக்குங்க. தண்ணி கொடுக்காம வந்து எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நான் விட்டுறேன். பாப்பாவோட ரியாக்ஷன் பாருங்கள், நல்லா மென்றா. இவளுக்கு வந்து நான் 8+ மந்த்லேயே வந்து நான் வந்து கையில் கொடுத்து இல்லைனா வந்து பிளெண்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துக்கிறதுனால பாப்பாவுக்கு இன்னும் டீத் கூட வரல. ஆல்மோஸ்ட் 11 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இருந்தாலுமே வந்து பாப்பா வந்து நல்லா அந்த பல்லில் அந்த டீத்லேயே வந்து நல்லா மெல்றா. அவள் ஏதோ சொல்கிறான் என்கிட்ட, இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, பட் ஏதோ சொல்கிறான். பட் வேணால் ஃபுல்லாகவே சாப்பிட்டாங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க எங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கணும். ரொட்டீன் ஃபுட்டாக கொடுக்காதீங்க, மாற்றிட்டே இருங்க. ஸோ வந்து ரொம்பவே டைம் எடுத்துக்கோங்க. நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு மேலே வெறுப்பு தான் போகும். அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டா தான் வந்து குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆகும். இவளுக்கு வந்து இந்த இட்லி சட்னி வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இது கொடுத்து பாருங்க, அவங்களும் வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்பைஸியில் மசாலாலாம் எதுவுமே இல்லாமல் தக்காளி டேஸ்ட் இருக்கிறது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். நீங்கள் கொடுத்து பாருங்கள். இதுக்கு இஞ்சி எல்லாமே வந்து பூண்டுலாம் போடுறோம். ஸோ கேஸ் ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. நீங்கள் கொடுத்து பாருங்கள், அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க நம்ம லஞ்ச் மெனு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியான லஞ்ச் மெனு, டேஸ்டி அண்ட் க்ரீமியான லஞ்ச் மெனு தான் நம்ம பார்க்க போகிறோம். அவல் போட்டு கர்ட் ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து அவல் நல்லா சகப்பு அவலாக எடுத்துக்கோங்க, உங்கள் ஆப்ஷனல் தான். நீங்கள் ஒயிட் அவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் எப்போவுமே ஒயிட் அவலை விட வந்து குழந்தைங்களுக்கு வந்து நான் சகப்பு அவல் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா நிறைய டஸ்டஸ் இருக்கும் அதில். ஸோ வாஷ் பண்ணி ஒரு ½ நைட்டை சோக் பண்ணி வச்சுருங்க. சோக் பண்ண அவலை வந்து நான் இன்றைக்கி வந்து நான் குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். குக்கரில் நான் தண்ணியோடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டுருங்க. ஒரு விசில் போதும், ஏன்னா அவல் ஊறதுனால ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேண்டாம்.
ஸோ இதுக்கு வந்து நான் துருவின கேரட் எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் கேரட் வந்து நல்லா சின்ன துருவல வச்சு திருவிக்குங்க. அப்போ தான் வந்து கேரட் நல்லா ஈஸியாக குக் ஆகும். இதுக்கு வந்து நான் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு கேரட் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். கேரட் நல்லா சின்ன துருவில் போட்டு துருவந்தனால ஈஸியாகவே குக் ஆகிடும். கொஞ்சம் இது மாதிரி 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்குங்க கேரட் வேகிறதுக்காக. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, இது ஈஸியாக வெந்துடும் கேரட்டு. ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பாருங்கள், கேரட் ஈஸியாகவே குக் ஆகிடுச்சு. நீங்கள் அடி பிடிக்க விட்டுறாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ரெஷர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பாருங்கள், அவள் நல்லாவே வெந்துருச்சு. ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, நீங்கள் பிளெண்டர்லாம் போடாதீங்க. நான் கேரட்டுக்கு யூஸ் பண்ண கரண்டி தான் அது, ஸோ வேறு எதுவும் இல்லை. நீங்கள் என்ன ஆரஞ்சு கலர் இருக்குன்னு கேட்காதீங்க. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் பிளெண்டர்லாம் போட மாட்டேன், இப்படி தான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரைஸ் வந்து நல்லாவே ஆறணும். ஆறதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க. சுட சுட கர்டு யூஸ் பண்ணாதீங்க, கர்டு வந்து ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நல்லாவே வந்து ரைஸ் வந்து நல்லாவே வந்து கூல் ஆகணும் நம்ம கர்ட் ஆட் பண்ணும்போது. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, அது கூல் ஆகட்டும். இது கூட வந்து நம்ம வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேரட் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லிமிட் வேணுமோ கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து கர்ட் வந்து நான் வந்து கடையிலேருந்து வாங்கலை. ஸோ நைட்டே வந்து புற ஊற்றி வச்சது தான் பாப்பாக்காக. அந்த புற ஊற்றி எடுத்ததில் மார்னிங் வந்து பால் எடுத்து திருப்பி புற ஊற்றி வச்சு ஆஃப்டர்நூன் யூஸ் பண்ணுறேன் நான் கர்டு இது. ஸோ நீங்கள் மார்னிங் கொடுக்குறதுனா நைட்டு ஊற்றிக்குங்க. நான் ஆஃப்டர்நூன் கொடுக்குறதிங்கன்னா காலைல புற ஊற்றுங்க. ஸோ ரொம்ப புளிச்ச தயிர் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இது மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நல்லா மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாப்பாவோட சர்வர் பிளேட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல், ஏன்னா வந்து அந்த அவல் வந்து நம்ம ஆறதுனால இந்த களி மாதிரி இருக்கும், அதை நல்லா உடச்சிட்டு நல்லாவே வந்து கலரி விட்டுக்கணும். ஸோ வாங்க பாப்பா கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி கொடுங்க, எப்போவுமே தண்ணி தான் கொடுப்பேன். தண்ணி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பூன் வைக்கிறேன். பாப்பாவோட ரியாக்ஷன் பாருங்கள். கர்ட்னாவே பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நான் மோஸ்ட்லி வந்து மார்னிங் டைமில் நிறைய ஒரு கப் கர்ட் கொடுத்துருவேன் நான். 6+ மந்த்லேயே வந்து நான் பாப்பாவுக்கு வந்து நான் கர்ட் கொடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கோல்டு, மழைக்காலம், ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நம்ம வந்து நம்ம ஃபுட்டு நம்ம கொடுத்து பழகிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ என்ன தான் வந்து மழையில் வந்து நம்ம கர்ட் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து சளி பிடிக்காது. பட் வந்து அந்த அடாப்ட் ஆகணும்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கர்ட் கொடுத்து நம்ம பழகணும். ரொம்பவே ஃபில்லிங்காக சாப்பிட எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ வாங்க நம்ம டின்னர் ரெசிபி பார்க்கலாம். டின்னர் ரெசிபி வந்து இன்றைக்கி வந்து பாப்பா ஒரு ஃபில்லிங்கான ரெசிபி தான், ஹெல்த்தியான ரெசிபி தான், வீட்டை அரைச்ச சத்து மாவு ரெசிபி தான் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நான் வீக்லி வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து நான் நைட்டில் வந்து சத்து மாவு ரெசிபி கஞ்சி கொடுத்துருவேன். இந்த ரெசிபி வந்து நான் வீட்டில் தான் பண்ணேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். 2 சத்து மாவு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ட் ஒன்று, வீட்டில் குக் பண்ணி கொடுக்குறது ஒன்று. நான் ரெண்டுமே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஸ்பூன்ஸ் எடுத்து பாப்பாவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் பாப்பா வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லம்ப் இல்லாமல் இது மாதிரி கலரி விட்டுக்குங்க. லம்ப் இருந்தால் வந்து ஆல்ரெடி இது ஃப்ரை பண்ணி தான் போட்டிருக்கேன், இதுதான் லம்ப் இருந்தால் வந்து கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதை அவங்களுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அதில் லம்ப் இல்லாத மாதிரி நீங்கள் கலரி விட்டுட்டு கேஸில் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா பொங்கணும். நல்லா கலரிட்டே இருங்க. நீங்கள் வந்து டக்குன்னு விட்டாலுமே வந்து சத்துமா வந்து அடி பிடிச்சிடும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங்கில் பவுலில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கூல் பண்ணுங்கள். அது பாருங்கள், கூல் பண்ணும்போது இது மாதிரி கொஞ்சம் கலரிட்டே இருங்க, இல்லைனா வந்து அது மேலே ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கட்டி கட்டி ஆகிடும். அது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஸோ கொமட்டவும் ஆரம்பிப்பாங்க. சில பாப்பாங்க வந்து வாமிட்டும் பண்ணுவாங்க. என் பாப்பாவில் ஃபஸ்ட்டு 7+ மந்த்லலாம் வந்து இது கொடுக்கும்போது வாமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கே நான் ரியலைஸ் பண்ணேன், அந்த ஏடு எல்லாமே வந்து நம்ம வந்து கலரிட்டே இருக்கணும், அந்த ஏடு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இவளுக்கு இந்த பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஃபுட் இந்த கஞ்சி இது. ஸோ ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்பவே குஷியாக இருப்பாங்க அதை சாப்பிட்டா. ஸோ ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் கெயின் குழந்தைங்களுக்கு ஆக மாட்டேங்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி ரெசிபி கொடுங்க, பாப்பாவுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். ப்ளஸ் வந்து நைட்டில் இது கொடுக்கறதுனால நல்லா தூங்குவாங்க. டைஜஷன் ப்ராப்ளமே வராது, டைஜஷன்லாம் ஆகும் இந்த கஞ்சி கொடுக்கறதுனால. நீங்கள் நைட்டில் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ எங்கள் பாப்பாவே ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்காங்க, ஹெல்த்தியாகவும் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் வந்து நான் ஆட் பண்ணுறனால நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், உங்கள்கிட்ட பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்தாலுமே சரி, பாப்பா ரிலேட்டட் ஃபுட்டு கண்டென்ட் ஏதாச்சும் இருந்தாலுமே சரி என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல், பை, see you next video.